அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ரெகுலரா வந்து எத்தனை பேர் வருவாங்க மத்தியானம் வரைக்கும் ஒரு 200-250 பேர் ரீச் ஆகும். தேவையான பொருட்கள் வரல அந்த டைம்ல அப்படின்னா எப்படி அப்படிலாம் ஒருபோதும் வராது. கண்டிப்பா எப்படியுமே வந்துடும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சேன். அந்த பக்கமாக வந்தேன், சாப்பாடு போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. சாப்பிட பசி ஒரு பக்கம். சரி, ரைட்டு, ஓகே. சாப்பாடு இதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது, சுட சுட இருக்குது சாப்பாடு. மத்தியானம் சாப்பாடு டைம் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. கொடுக்குறது இந்த பூமியில எல்லா உயிரும் கொடுக்க தான் வந்திருக்கு. எதுவும் எடுத்துக்க முடியாது, எங்கே எடுத்துக்க முடியாது. ஒரு சட்டன் டைம் தான். மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் வந்திருக்கோம். ஆமாம், வள்ளலாருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். 3 வேளையும் வந்து சாப்பாடு, 3 வேளையும் ருசியான சாப்பாடு. அதாவது கிட்டத்தட்ட இந்த சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்யாணத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு தயாரித்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. பாரதியார் சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது இங்கே 3 வேளையும் கொடுக்குறாங்க. அதாவது காலையில் வந்து 8 மணிக்கு டிஃபன், 12:30 மணிக்கு லஞ்சு, 6 மணிக்கு வந்து டின்னர். ஸோ இது 3மே வந்து கொடுக்குறாங்க. 3மே தரமான முறையில் வந்து இங்கே வந்து பின்னாடியே கிச்சன் இருக்குது, அங்கேயே வந்து சமைச்சு மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்களா. சென்னையில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அவங்களுடைய 3 வேளை உணவுமே வந்து அவங்க சாப்பிட்றாங்க. சரி, நேராக இப்போ உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பிட வந்துடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க எப்படி உணவு வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேராக போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புழல்ல இருந்து அம்பத்தூர் ராக்கி தேட்டர் போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே அப்படியே வந்து ஒரு மங்களகரமாக ஒரு தெய்வீகமான ஒரு ஏரியா மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றிருக்காங்க. இங்கே அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீபம் ஜோதி, அருட்பெருஞ்சோதி அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த அருட்பெருஞ்சோதி தான் இது. வள்ளலாருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது உண்மையான பேர் வந்து ராமலிங்கம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பெயர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முறையாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பராமரித்து எண்ணெய் ஊற்றி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து ரெகுலராக இங்கே வந்து டெய்லி வந்து இதுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. வள்ளலார் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது ராமலிங்கம். இவருடைய சிறப்பு பெயர் அப்படிங்கிறது அருட்பிரகாச வள்ளலார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1825 அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் வந்து இருந்திருக்காரு. இவருடைய பெருமை வந்து இன்று நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் 63 நாயக்குமாரில் ஒருத்தர். இவருடைய முக்தி அடைகிற அந்த நிலைமை வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறைக்குள்ளே போயிட்டு அவர் கதவு மூடிக்கிட்டாரு. திறந்து பார்த்தா ஜோதி வடிவத்தில் வந்து இவர் காட்சியளிக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஜோதியை வந்து வள்ளலாராக நிறைய பேர் வந்துட்டு தியானம் பண்ணி வணங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து உணவு அருந்துறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ மதிய வேளையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைய பேர் இங்கே சாப்பிட்றதுக்காக வந்துடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக கேட்போம் உணவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சமைக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா காய்கறிகளுமே இங்கே இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் ருசியாக சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சாப்பிட வராங்க. இங்கே வெண்டைக்காய், புடலங்காய், முள்ளங்கி, கூட்டகோசு, கத்திரிக்காய், தேங்காய், வாழைக்காய், கேரட்டு, வெங்காயம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கில் வந்து வச்சுருக்குறாங்க. முருங்கைக்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொனேஷனாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தேன் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டொனேஷனாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ அடுத்து உள்ளே தான் வந்து கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் சொன்னேன்ல 400 பேர், அந்த 400 பேருக்கான சமையல் வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ எங்கள் பாட்டி வந்து நல்லா மிளகாயை வந்து கிள்ளிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே ஒரு அடுப்பு இருக்குது. ஸோ அடுத்து உள்ள ஐயா சமைச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். சாதத்தை இப்போ தான் வந்து சுட சுட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 400 பேருக்கும் ஒரு கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் தான் அவங்களே வந்து சமைக்கிறாங்க. ஸோ ஐயாட்ட கேட்டு அவங்கள வந்து சமாளிச்சிருவேன், என்னால் சமாளிக்க முடியும், சமைச்சிருவேன், நாங்களே ஈஸியாக சமைச்சிரும், ஹெல்ப்லாம் இங்கே 2-3 பேர் பண்ண வருவாங்க, இதனால நானே சமாளிச்சிருவேன் அப்படின்னாப்புல. ஸோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இத்தனை பேர் இத்தனை கூட்டத்துக்கு வந்து. உங்களுக்கு வயசு என்னையா? 61. சூப்பர். 61 வயசில் நல்லா தெம்பா ஸ்ட்ராங்காக சமைக்கிறீங்க. ஓகே.
35 வருஷமா சமைக்கிறீங்க. இது பண்றேன். எப்பவும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. நான் இப்போ ஒரு 20-25 நாளா இறங்கி பண்றேன். 35 வருஷமா வந்து இந்த சர்வீஸ்ல வந்து இருக்காரு, இந்த சேவையில. ஸோ அந்த ஒரு அனுபவம், அது மட்டும் இல்லாமல் யாருமே கூட வேலை பார்க்குறவங்க லீவு உடம்பு சரியில்லை அப்படின்னா சாரே வந்து இறங்கி ஐயாவே வந்து பண்ணிடுறாரு. ஸோ இந்த சாப்பாடுங்கிறது எந்த காரணத்துக்காகவும் தடைப்பட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு மக்களும் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்தியமா இருக்கார். சத்தியம் தான் கடவுள், சத்தியம் தான் ஜோதி வடிவமா சாட்சியா இருக்கு. எல்லார் உயிரிலையும் இறைவன் வந்து ஒளியாக கலந்திருக்கார். அவர் தான் உஷ்ணமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கார். இந்த உடல் முழுவதும் உஷ்ணத்தில் இருக்கார், தலையில வெளிச்சமா இருக்கார். இங்க அருளாகவும், இங்க தர்மமாகவும், இங்க சத்தியமாகவும், இங்க தர்மமாகவும் நம்மளுக்குள்ள இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கு. இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி ரூபமா இருக்காரு. அது தாயின் தந்தை ரூபத்தில் இருக்கார். புறத்தில் நம்ம தாய் தந்தையை அவதரித்திருக்கார். எல்லா உயிரிலும் அவருக்கு காரியப்பட்டிருக்கார். அவரை கண்டு கொள்ளணும்னா எல்லா உயிர்களும் அன்பின் மூலம் கண்டுகொள்ளலாம். அந்த அன்பு தான் வள்ளல் பெருமான் அருளால் இங்கே ஜீவகாரணியமே கடல் வழிபாடு. உயிர்களுக்கு அன்பு செய்வதே வழிபாடு. இந்த வழிபாடில் வள்ளல் பெருமான் நம்மளுக்கு தொன்றா துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டு எல்லா உயிரும் தன்னுயிர் போல் எண்ணுதலும் எந்த உயிரும் கொல்லாமை கொள்கையேற்று கொண்டு பிற உயிரை கொன்று புலால் புசிக்காமல் விரதமாக கொண்டு தன்னால் முடிஞ்ச உயிர்களுக்கு உபகாரம் செய்து இந்த காலம் உள்ளபோது ஆண்டவர்கள் பெறுவதற்கு இந்த பூமியில் பிறந்திருக்கும். இது காலம் உள்ளபோது அடைய வேண்டும். அதுக்கு ஜாதி மத இனம் பேதம் மொழி எதுவுமே கிடையாது. அன்பு இருந்தால் போதும். கடவுள் நம்மளோட வசப்பட்டுக்கலாம். நம்ம தேடி கூட தேவையில்லை. இங்கே வந்திருக்க அடியார் அன்பர்லாம் அமுதுண்டு என்றும் அன்பு ஆரோக்கியம் பெற்று பெரு வாழ்வாடணும்னு வேண்டிக் கொள்வோம். சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரியான சாப்பாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் ரைஸு, அது போக வந்துட்டு ரசம், சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு மீல்ஸ் வாங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இலவசமாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, இப்போ நம்மளும் வந்து சாப்பிட போகிறோம். வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது. சுட சுட இருக்குது சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு எல்லாமே ஊற்றிருக்காங்க. சக்கரை பொங்கல், வாழைப்பழம் எப்படி இருக்குன்றது நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இதில் அரிசி வந்து நல்ல குவாலிட்டியான அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி போட்டுருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரிசி போட்டுருக்காங்க. நல்லா ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி அரிசிலாம் இல்லை, சாஃப்டாக அந்த மாதிரி அரிசி. சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மீல்ஸில் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கடைக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா சாம்பார்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. போய்லாம் சொல்லலை, உண்மையிலே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சொல்லுவாங்க காசா பணமா, சும்மா காசா பணமா, ஃப்ரீயாக இலவசமாக வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றீங்க? சாப்பாடு அப்படி ஒரு 5 வருஷம் சாப்பிடுவேன். 5 வருஷம். ஓகே. சாப்பாடு ஆட்டோ தான் ஓட்டுறான், முன்னாடி சாப்பிட்டு தான் போவேன். ஆட்டோ ஓட்டுறீங்க. சாப்பாடு அந்த ருசின்றது எப்படி இருக்குது சார்? கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த தப்பும் இல்லை. சாப்பாடு குழம்பு எல்லாம் பாதுகாப்பு. யார் வச்சாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் சாப்பாடு இருக்குது சார்? சாப்பாடு 1-2 மணி மட்டும் இருக்கும். 2 மணி வரைக்கும் இருக்குது. என்றைக்குமே வந்து நம்ம இலவசமாக சாப்பிடலாம். காலைல வந்து பொங்கல் வைப்பாங்க, பொங்கல் இட்லி, சில தோசை, சில டைம் எதாவது வைப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு டைம் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. அந்த பக்கமாக வந்தேன், சாப்பாடு போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. சாப்பிட பசி ஒரு பக்கம். சரி, ரைட்டு, ஓகே. இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பாடு எப்படி? நல்லா இருந்துச்சு சாப்பாடு. முதல் வாட்டி சாப்பிட்றீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிட்றேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பாடு ருசி எல்லாமே எல்லாமே அதான் இருக்கும். இங்கே வள்ளலார் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சார்ஜாக வேலு சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த உணவை பற்றி இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட வருவாங்க? ஒரு நாளைக்கு 400-450 பேர் சாப்பிடுவாங்க. 500 பேர்கிட்ட 400-500 பேர் சாப்பிடுவாங்க. சூப்பர். காலையில் என்ன டிஃபன்? காலையில் பொங்கல் சாம்பார். பொங்கல் சாம்பார். மதியானம் சாப்பாடு சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், உருக்கான். திடீர்னு சில பழங்கள்லாம் வச்சாங்கன்னா ஸ்வீட் என்ன வச்சாங்கன்னா ஸ்வீட்டும் சேர்த்து கொடுத்துருவோம். மொத்தம் ஒரு 10 ஐட்டம் வரும்.
10 ஐட்டம். நைட்டு நைட்டு வந்து இதே போல் ஒரு 10 4 கட் ஆகிடும். ஒரு 6 வரும். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், இனிப்போடு வரும். 3 நேரமும் வந்து இந்த சமைக்கிறதுல உங்களுக்கு போயிருமா? ஆமாம், இது வந்துட்டோம். இனிமேல் நான் திரும்பி போக முடியாது. இதில் முழுக்க நான் 35 ஆண்டுகள ஒரு 27 வயசு ஆரம்பித்தேன். அப்போலேருந்து இப்போ 61 வயசு நான் தொடர்ந்து செய்கிறேன். இங்க காய்கறி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு எல்லாமே இறைவனே மனித ரூபத்தில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே கொடுங்க. அவங்களே கேட்க கூட வந்து ஏன்னா அவங்களும் வந்து இறக்கிட்டு போயினே இருப்பாங்க. என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, வந்து இறக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என் கையில் இருக்குது கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு தொடங்குங்க தான். ஒரு மோட்டர் ஃபஸ்ட்டு 2 சுற்றிட்டு அப்புறம் இறைவனே எடுத்து வரல. அது போல் தான் ஒரு 3 மாதம் நான் செய்தேன். அதுக்கப்புறம் என் இறைவனே முழுக்க வந்து இறங்கி மனித ரூபத்தை வந்து எல்லாத்தையும் தேவையானது கொடுத்து நான் என்ன நினைக்கிறேன் அது தேவை. இப்போ ஒரு தேவையான பொருட்கள் வரல அந்த டைம்ல அப்படின்னா எப்படி? அப்படிலாம் ஒருபோதும் வராது. கண்டிப்பாக எப்படியும் வந்துடும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சேன். இதுதான் அதை இது தேவை அது தேவைன்ட்டு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். யாருன்னா வேணும்னால இது கொடுங்க அது எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத நானே போய் யார்கிட்டையும் இது கொடுங்க அது கொடுங்கன்ட்டு வசூல் பண்ணுறதுலாம் கிடையாது. இங்கே சாப்பிட வரவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் வந்து இங்கே சாப்பிட? பக்தியில் இருப்பாங்க, ஏழ்மையில் இருப்பாங்க, ஆதோட்ட நிலையில் இருப்பாங்க. போகிற பக்கம் ரோட்டில் மெயின் ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் கூப்பிடு வாங்க சாப்பிடுவோம் கூப்பிடும். எல்லாரையும் ஆரம்பத்தில் கூப்பிடும் எல்லாருக்கும் வாங்க சாப்பிட சாமி சாப்பிட வள்ளலார் சாப்பாடு இருக்குது அப்படின்னு கூப்பிடு. எல்லாம் வந்து சிரிச்சாங்க சாப்பிட்டு பக்தியோடு சாப்பிட்டு போவாங்க. இது போல் ரெகுலராக ஒரு 100% வந்து ஒரு 100 பேர் ஆதோட்ட நிலையில் இருப்பாங்க. ஒரு பக்தியில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. வழி போக்குறவங்க அது மாதிரி பொதுவாகவே எல்லாமே. ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யறது எவ்வளவு செலவாகுது? செலவுன்னு நான் எதுவும் பண்ணி கேட்டதில்லை. தனியாக சேர்ந்தா ஒரு 12,000 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு. நான் வந்து எங்களுக்கு சப்சிடி நிறைய மெட்டீரியல்லாம் வந்துடுது காய்கறியில் வரும். ஆனால் சில பேர் பிறந்த நாள் திருமண நாள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு அவங்க என்ன விருப்பம் கொடுக்குறோமோ அதை வச்சு நாங்கள் செஞ்சுருவோம். மற்ற நாள் தொடர்ந்து நடக்கும். இங்கே இலவசமாக உணவு கொடுக்குறீங்க, தங்குற இடமும் வந்து இருக்கு. தங்குறோம் இங்கே ஹாலில். இது மொத்தம் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஆனால் யாருன்னா தங்குறவங்க ஆதரவற்ற நிலையில் எதனா வழியில் இதுவாகிட்டாங்கன்னா இவங்க தங்கிப்பாங்க. சில பேர் அவங்க நிறைவேற்றாலும் போயிடுவாங்க. எப்படி ஒரு கஷ்டத்தை வருவாங்க, கஷ்டம் தீர்ந்துடும். கொஞ்சம் யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது. வந்து தொண்டு செய்வாங்க, கூட இருந்து அப்படியே சேவை இடம் இருக்குது சுத்தமாக இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அப்படியே அப்புறம் நல்லா என்ன போயிடுவாங்க. திருப்பி சேவை செய்யறதுல உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கு? நிறைவு தாங்க. ஒரு எதுவும் பிறவி எடுத்த காரணமே ஒரு நிறைவு. எதுவும் தான் உண்டு சாப்பிட்டு ஊனுண்டு ஒரு சொல்றதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால இது ஒரு ஆரம்பத்தில் இந்த விளைவு தெரிஞ்ச ஒன்று முழுக்க கொடுக்கறது தான் சிறந்ததுன்ட்டு கொடுக்கும்போது நம்ம மனசு நிறைவாயிடும். எப்பவுமே கொடுக்க இந்த பூமியில எல்லா உயிரும் கொடுக்க தான் வந்திருக்கு. எதுவுமே எடுத்துக்க முடியாது, எங்கே எடுத்துக்க முடியாது. ஒரு சட்டன் டைம் தான் அது. அதுக்கப்புறம் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். சேவைக்கு வந்து ரொம்ப நன்றி. இது மாதிரி நடந்து தொடர்ந்து சந்தோஷம். சேவைக்கான அனைத்து பொருட்களும் கிடைக்கணும், நீங்களும் தொடர்ந்து சேவை பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த நிகழ்வு மூலமாக எடுத்து வெளிப்படுறதுக்கு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் ஊக்கமாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இதை பார்த்து நிறைய பேர் இங்கே வர்றவங்க இந்த பக்கம் போகிறவங்க கூட நிறைய பேர் இது பார்த்துருக்கேன் தெரியும் அப்படின்னு கூட அவங்களே வாழ்ந்து வந்து கொடுத்துருக்காங்க, உதவி பண்ண கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அற்புதம்.